ஹலோ காய்ஸ்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 4ல் எபிசோட் 54 2 எபிசோடு தான் இந்த வீடியோ சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோட லைக் பண்ணுங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேப்பர் மேட்சஸ்லாம் வந்து வீடியோ காட்டுங்க. ஸோ பேப்பர் ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்மைக்கிறாங்க. இந்த காம்படிஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கண்மைச்சு ஸோ ஹீரோ வந்து நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்து என் உடம்பு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கடைசியாக நான் வந்து அதில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பொண்ணு தண்ணி வந்து கீழே தூவும். ஹீரோ அசால்ட்டாக அப்படி சொல்லுவான். ரொம்பவே நன்றி சார் உங்களுக்கு யானை எக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மேட்ச்சில் ரொம்ப வந்து ஆசமாக பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஸோ ஹீரோ வந்து நான் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் சொல்லிட்டு சரி என்னோட நேம் என்ன? ஸோ என்னோட பேர் வந்து யுன்னர்னா யுன்னரா அப்படின்னு ஹீரோ சரி இருக்கு. யுன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நிற்கும். சரி ஓகே யுன்னர் நீ வந்து இந்த இடத்த கொஞ்சம் ஃபார்ம் ஆகிட்டேன் கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே எல்லா இடத்தையும் வந்து அந்த பொண்ணு தாண்டி கூப்பிட்டு போயிடும். அது பார்த்தீங்கன்னா ஜான் எக்ஸி வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாருமே ஹீரோ வந்து பெருமையாக பேசுகிறாங்க. இடத்துல இந்த பொண்ணு சொல்லிட்டு உங்கள் கூட நடந்தது ரொம்ப பெருமையாக இருக்கு. எல்லாருமே என்ன தான் பார்க்குறாங்கன்னா யான் எக்ஸி நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்க எல்லாருமே ஹீரோ வந்து மரியாதை வைக்கிறாங்க. சரி தலைவன் ஜெயிச்சதுனால அந்த லெவலுக்கு வந்து இது வந்து அச்சீவ் பண்ணால் ஸோ வந்து சார் நீங்கள் எந்த இதுக்குள்ள தான் போங்கன்னா அந்த பொண்ணு வந்து கொண்டு போய்ட்டு ஸோ யான் எக்ஸியோ நீங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தீங்க. ஸோ மாசாக இருக்கீங்க நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வெக்கப்பட்டு போவான். அடங்குயாளன்னு போய் ஹீரோ நினைச்சிட்டு நெக்ஸ்ட் சீனில் கதை தட்டு போவோம். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து யானை பார்த்தீங்கன்னா தாத்தா ஆகிடுதுன்னா காஃபி எதுனா கொடுப்பா. உடனே தாத்தா சொல்லுவார் ஸோ நீ காஃபி கொடுத்ததெல்லாம் போதும். ஸோ நீ வந்து இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்த இதில் அவன் சொல்லிட்டு என்னாச்சு சொன்னா ஸோ 3 years அக்ரிமெண்ட் வந்து கிட்ட வந்துச்சு நீ கண்டிப்பாக வந்துப்போம். ஸோ அவன் வந்து கண்டிப்பாக உனக்காக வந்து வருவான் அப்படின்னு கேட்டுருக்க. தாத்தா ஆனால் நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ உங்கள் உடம்பு சரியாச்சு கேட்டால் நீ அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை நீ முதல்ல அந்த அக்ரிமெண்ட்டுக்கு போ. ஆனால் நீ வந்து எக்ஸ்ட்ரா ஃபேமிலிக்கு பண்ணது வந்து கண்டிப்பாக நீ சரியில்லை விஷயங்க. உனக்கு வந்து பிடிக்காத விஷயத்தை நீ வந்து அந்த மாதிரி இருந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக அதுக்கான விளைவு நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். நீ சீக்கிரமாக வந்து கிளம்புது நடந்ததுன்னா இந்த பக்கம் வந்து யானுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஸோ அப்போது நீ வந்து ஜெயிச்சுட்டு வருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவன் செட்டோட மாறதுக்கு வந்து இப்போ நீ செட்டோட யங் லேடி வேறு அப்படின்னு இருக்கா கண்டிப்பாக தாத்தா அப்படின்னா எக்ஸியில் வந்து என்ன ஃபார்ம் ஆகிட்டு போய் ஹீரோ பேசுவான். ஃபார்மாக சொல்லாரு நீ ஜெயிப்பாங்கிறது நான் அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணடா. ஆனால் இந்த மாதிரி நீ ஜெயிப்பினா இந்த உனக்கான ரிவார்ட் ஸோ அந்த ஸ்பிரிட் பில் அதுக்கான ஸோ அந்த ஃபார்முலா எல்லாமே இதில் வந்து இருக்குது. இது ரொம்பவுமே ஒரு பெரிய ட்ரெஷர். ஸோ எங்கள் அல்கெமி அசோசியேஷன் சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோ வந்து வாங்கிட்டு ஸோ கண்டிப்பாக இதுக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஃபைனலாக அது வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். சரி ஓகே அது மட்டும் தான் உங்களுக்கு நான் இன்னொரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தா ஒரு பேட்ச் ஒன்று தரான். இது வந்து இங்கே இருக்கிற எல்டருக்கான பேட்ச் அப்படின்னா ஹீரோ எல்டருக்கான பேட்ச் எனக்கு தெரியும். ஆமாம் இது வந்து ஒன்று ஹானர் பண்ணுறேன். ஸோ நீ கவலையே படாத. நீ இங்கே என்ன தான் எழுதுறா இருந்தாலும் இங்கே இருக்கிற யார் பேச்சும் கேட்க வேண்டியது யாரும் கட்டுப்படுத்தலை. ஈவன் என்னோட பேச்சுமே நீ கேட்கல. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹானர். நீ எப்போ வேணால் இங்கே வந்து எழுதுல இருக்கணும். ரொம்பவே நன்றி ஃபார்மா. ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தா அவருக்கு வந்து வணக்கத்தை வந்து போட்டு இங்கே கிளம்பிக்கலாம். இந்த பையன் வந்து திறமசாலி எடுத்துன்னு நினைக்கிறத லைக் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹீரோ நடந்து போயிருக்கா. இருக்கிற எல்லாருமே ஹீரோ வணக்கம் திடீர்னு ஒருத்தர் எல்லா ஸ்க்ரோல்ஸும் கீழே போய் தலை வந்து பிடிக்க பார்ப்பான். அந்த ஸ்க்ரோல்ஸ் எல்லாமே அப்படியே அட்டடன் அசையம் பண்ணுறான். ஏடான்னு பார்த்துட்டு வழக்கம் போல் நம்ம மெடுசா பார்க்கறது நினைக்கிறாங்க. இப்படி சொல்லுவேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் நீ கடைசியாக வந்து ஜெயிச்சிட்ட போல் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துல மென்சாவும் என்ன பண்ணுறது ஹீரோ என்ன பண்ணுறது தெரியல. அதில் முடிச்சு சொல்லுங்கள். ஸோ பரவாயில்ல எனக்கு தேவையான அந்த ஸ்பிரிட் பில் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஃபார்மில் வந்து வாங்கிட்டு இருக்கல. ஸோ அந்த பில்லை என்கிட்ட அந்த ஒரு ரெசிபி என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஸ்கூல்லேருந்து எடுத்து கொடுக்குறான் அந்த ரெசிபியை. ஸோ மெடுசா வந்து நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பிரித்து வந்து படிக்க போகிறான். ஸோ இந்த பில்லை மட்டும் நான் செஞ்சுட்டேன் என் சோல் வந்து இன்வெஸ்ட் இல்லை சோல் ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு ஒன்று மெசேஜ் சொல்லுவாங்க. ஸோ அந்த பில்லை உன்னால் வந்து ரிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இதில் ஒன்று கேட்டுறேன் நீ ரிஃபைன் பண்ணி தான் அவன் அப்படி கேட்டிருக்கேன். ஹீரோ உடனே சொல்லுவான் நான் வந்து இப்போ தான் 2 tier alchemist நான் எப்படி அதை ரிஃபைன் பண்ணுறது எனக்கு அது இனிமேல் கொஞ்சம் வந்து டைமிங் வேணும். எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 years வேணா 1 year வேணால் உனக்கு வந்து டைம் தரலாம். அதுக்குள்ளே என்ன ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போய் இப்போ தான் வந்து அந்த இடத்துல நார்மலாகுது. ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ கண்டிப்பாக வந்து நான் என்ன இனிமேல் ஸ்ட்ராங்காக ஆக்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இடங்கள்ல வந்து காட்டுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போகிற மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெசிபியை பார்த்தீங்கன்னா வந்து கையில் எடுத்து வந்து வச்சுருக்காங்க விஷயத்தில். ஸோ இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன்ட்டு அங்கே ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் வந்து போய் யாராக எழுதிருக்கு இப்போ தான் அவங்க அப்பா எழுதிருக்காரு இடத்துல அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார். ஸோ வந்து சியோயான் இந்த இடத்துல நான் ரொம்பவுமே பெருமைப்பட்டேன். எல்லாருமே வந்து போகிறாங்க. ஸோ ஒரு அப்பனா எனக்கு வந்து இது ரொம்பவுமே வந்து போதுமான விஷயம்டா. உன்னை நான் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படணும் என்கிட்ட என் எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி போயிட்டு நீ வந்து ஃபைட்டிங் அந்தளவுக்கு பண்ணுவேன் தெரியல. ஆல்கமிலேயே வந்து நீ கிங்காகவே இருக்க. எல்லாருமே எனக்கு ஹீரோனுக்கு எனக்கு ரொம்ப பெருமைச்சு. நீ எப்படி இருந்தாலும் ஏமா வந்தாண்டா நீ எப்படி இருந்தாலும் நீ வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக
இருந்தாலும் பவர்ஃபுல்லான என் மகன் தான். சரி கவலையப்படாத, உன் இஷ்டம் போல உன் மனசுக்கு என்ன தோணுதோ சரி, 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டை ஃபில் பண்ணுறது பண்ணாது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த இதில் ஹீரோ இதை படிச்சுனேன், அப்பா கண்டிப்பாக உங்களோட பெருமையை நான் வந்து மீட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவனுமே பார்த்தா அந்த பில்லு எடுத்து கையில் வைக்கிறான். சரி நான் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக பவர்ஃபுல் ஆகிட்டு 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் நான் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம 4 நாள் யானை பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் க்ளோட்ஸ் எடுத்து போயிடுவோம். அங்கே இருக்கணும் உனக்கு வேணும். அந்த இடத்துல ஸ்டோன் இருந்து வராது கேஸ். இந்த இடத்துல ஸோ சோனல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 4 நாள் கேட்டுருப்போம். ஸோ 4 நாள் 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் வந்து கிட்ட வந்துருச்சு. ஸோ வந்து நீ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் நான் ரெடியாக இருக்குன்னா இன்னொரு முக்கிய விஷயம், யூனியன் செட் லீடர் வந்து இந்த இடத்துல வந்து இல்லை கொஞ்சம் வெளில போகிறாங்க. அதனால் வந்து அந்த காம்படிஷனில் நான் வந்து செட் லீடர் தலைமை தாங்க போகிறேன். ஸோ நீ இந்த செட்டோட வந்து அடுத்த வாரிசாக இருப்ப. ஸோ கண்டிப்பாக நீ வந்து ஜெயிக்கிற எல்லா பெரிய ஃபேமிலி தத்தில் நான் கூப்பிட்டுருக்கேன். அவங்க முன்னாடி வந்து நீ கண்டிப்பாக நான் அசிங்கப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நான் நினச்ச பண்ணேன். முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நீ தான் ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த சக்ஸஸ் ரவுண்டாக ஆக முடியும்னால்னா ஸோ ஞாபகம் வச்சுக்க யானார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் வந்து ஈஸியல்டர்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் வந்து நான் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், என் செட்டோட மானத்தை நான் தான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டில் வந்து 4 நாள் சின்ன பொண்ணாக இருக்கும், அவனுக்கு எல்லாரும் புள்ளி பண்ணிருக்கான். யாரான்னு பார்த்தா நம்ம மூசான் கேஸ். ஸோ மூசான் யாருன்னு தெரியல, நம்ம ஃபெய்யை வந்து காதலிக்கிறான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். அவன் தான் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த 4 நாள் ஒழுங்கு முறையாக தான் எங்கள் கூட வந்து விளையாடுவாங்க, இல்லைன்னா அவன் அடி வாயை வந்து பொழந்துருவோம். கொய்யாவில் 4 பேர் ரோடு வந்திருக்கா. அது மூசான் சரியான அடி அவன் அடிங்களான்னு இருக்கிற எல்லா அவள் வயசு பசங்க தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா இவன் மாடடி பேர் அடிக்கிறான். இரு நான் போய் எங்கள் அண்ணன் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவனோட பெரிய பையன் கேட்குறான், என்னடி உனக்கு எவ்வளோ தைரியம் தான் 4 பசங்க அடிப்பேன். ஸோ அவனுக்கு பசங்க அவனுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு அவன் அடிப்பேன். அவனையுமே போட்டு போலக ஆரம்பிச்சிடும் நம்ம யானை. சின்ன வயசுல யானை பற்றி நான் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூப்பிட்டு வந்துடும், எவ்வளோ தைரியம் தான் என் பசங்களை நீ வந்து இப்படி அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னைகிட்ட நான் உன்னையே வந்து அடிப்பேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கட்டி இதை பார்த்து டென்ஷனான உன்னை அப்படின்ட்டு அவரை வச்சு அடிக்கிறப்போ அந்த அவரை பற்றின யாரும் வந்து தடுக்கிறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா அந்த நலன் ஃபேமிலிஸ் வந்து ஒரு எல்டர் இருக்கு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஏன் வந்து இந்த அளவுக்கு கோவம் இருக்கீங்க, இவ சின்ன பொண்ணு போய் இங்கே பவர் காட்டான், இவ பண்ண தப்பு நான் மன்னிப்பு கேட்குறேன்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் எங்கள் பாருங்க எல்லாரும் எப்படி அடிச்சு வச்சுக்கலாம். ஒன்று 4 நாள் ஸோ எல்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு தாத்தா கூப்பிட்றேன் கிளம்புறேன் டாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 4 நாள் பார்த்தா க்யூட்டாக வந்து சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கேன். உடனே வந்து எல்லாருமே வந்து அழகு வந்து ஒழுங்காட்டி போயிட்டு எல்லாருமே வந்து பிடிக்கலாம் போங்க. அந்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாரும் தடுத்து வச்சிருக்காரு. அவர் வந்து இருங்க நான் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சீல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எக்ஸியாகலாம் ஹீரோட அப்பா ஹீரோ இந்த குட்டி பையன் தாங்க ஹீரோவே. ஸோ ஹீரோ வந்து கியூட்டாக வந்து ரொம்ப நன்றி நான் வரேன் நலன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த பையன் ரொம்பவுமே இதுவாக இருக்கான். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் என்ன நடக்கலாம்னு நான் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா அவரும் அவங்க வரான்ட்டு போகிற இந்த சீனில் என்னென்ன ஆச்சு அப்படின்னா இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த பையன் ரொம்ப ஜீனியஸாக இருக்கான். நான் அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்டேன், ஸோ 4 நாளுக்கும் வந்து ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல ஹீரோ பார்த்தோம்னா 4 நாள் பார்க்க 4 நாள் வந்து ஹீரோவை பார்க்க 2 பேரும் க்யூட் 4 நாள் வெறுப்பு எடுத்துட்டு போய் தலைவனும் அதையும் ரொமான்டிக்காக பார்த்துட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீன் பார்த்தா அவன் கீழே இறக்கி விட்டு ஸோ 4 நாள் அந்த பையன் எப்படி இருக்கான் பார்த்தியா, அவன் பேர் வந்து சியோயான், உனக்கு அவனை தான் மேரேஜ் கான்ட்ராக்ட்னா அது பொண்ணு ஒன்று ஓடி போயிருக்கேன். நெக்ஸ்ட் ஸோ சீனில் இப்படியே வந்து போயிருக்கு நம்ம ஹீரோ நினைக்கலாம். நாளா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஆண்டியும் வந்து இனிமேல் ஸ்ட்ராங் ஆகணும்னா கண்டிப்பாக அப்பா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அவங்க கிளான் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இந்த எபிசோடெலாம் அப்படியே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு அடுத்த எபிசோடு வந்து போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 54 எபிசோட். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த சீனில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு இமேஜஸ்லாம் வந்து காட்ட ஆரம்பிக்கிறத பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுறேன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆனில் போனாலும் வந்து ஆனில் போட்டுருக்கேன். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் கொஞ்சம் நேரம் கிளியர் ஆகுங்க. ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவன் தாத்தாவும் அப்பாவும் பேசுகிறான் 4 வந்ததுமோ அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ 4 நாள் சின்ன பொண்ணாக இப்போ ரொம்பவுமே வளர்ந்துட்டா இல்லை அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவன் நம்ம கண்ட்ரோல்லாம் மாரி போயிட்டுருக்கான். ஸோ அவள் பண்ணுற காரியங்களோட விளைவு அவளுக்கு தெரியல. ஒரு ஃபேமிலியே வந்து அசிங்கப்பட்டுருக்கான். இந்த 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டாக எப்படி முடிய போகுதுன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு வச்சுட்டு அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை பார்க்க நமக்கு கண்டிப்பாக செக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோசிச்சு போகிறார். ஸோ 4 சின்ன வயசு அந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா அவர் வச்சு ஃபீல் பண்ணுறாரு 4 நான்ட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நீ ரொம்ப சின்ன பொண்ணு இருக்கான். திடீர்னு வந்து தாத்தா அப்படின்னா ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்தீங்கன்னா கதவை மட்டும் ஒரே அமிச்சிருங்க திரும்ப வரேன்ட்டு அவ்வளோ பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அந்த கதவை மூடிட்டு ஸோ வந்து எப்படி அடக்கோட மாதிரி ஹலோ தாத்தா அப்படின்னு மரியாதை வந்து உள்ள வராங்க. ஸோ நீ என்கிட்ட இந்த அளவுக்கு மரியாதையாக நடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு என்னம்மா சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கேன். தாத்தா நான் இதுமாதிரி வந்து மிஸ்டேக் க்ளோட் செட்டுக்கு போகிறேனே, அங்கே வந்து நான் நல்ல ஒரு மாஸ்டர் கிடைப்பாங்க, கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக ஆவேன், உங்களோட ஸ்ட்ராங் ஆகும்னா அதில் என் சொல்லக்கூடிய நீ வருங்கால நீ தான்மா இந்த ஃபேமிலியை வந்து லீட் பண்ண போகிற அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம்
தாத்தா உடனே சொல்லுவார். ஸோ அந்த பையன் சரி அவன் வந்து ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்கேன். ஆமாம் ஞாபகம் இருக்கு. அவனுக்கு தான் மேரேஜ் கான்ட்ராக்ட்னா வந்து அவங்க அப்பாட்ட பேசினா அவங்க அப்பா ஒதுக்கிட்டு அவனுக்கு அவன் தான் ஃபியூச்சரில் மேரேஜ் பண்ண போனால் மேரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கா. அது இவனுக்கு இப்போ தேவை வரும் காலத்துலன்னு தெரியாதுங்க. நீ நல்லா ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங் ஆவியா அப்படியுமே ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறமா 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கிட்ட நாளைக்கு வந்து இப்போ போறியா சரி போயிட்டு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் க்ளவுட் செட்டோட டிசிப்ளின் செலெக்ஷன் அந்த வந்து இடம் காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டோன் எழுற அப்பவே இருந்திருக்காரு. இதை வந்து உங்களை எக்ஸாமின் பண்ண வந்து ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎன் வராங்க. யூஎன் கொஞ்சம் தக்காளியா அப்பவே வேற லெவலாக இருந்திருக்காங்க. ஸோ யூஎனோட அழகை பார்த்தோம்னா என்ன அழகாக இருக்காங்கன்னு வாயை பொழுதுட்டு இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி யூஎன் வந்து என்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூஎனுக்கு வந்து யாரும் இருக்கா. ஸோ இங்கே வந்து இருக்க எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை பர்ஃபார்மன்ஸ் தான் நாங்கள் செட்டுள்ள எடுக்கிறதா இல்லைன்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கை கற்றுனுட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு மிஸ்ட் க்ளவுட் ஃபார்மேஷன் ஒரு க்ளவுட் அந்த ஃபார்மேஷன் போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஹேண்ட்ஸ் இருந்தால் அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபார்மேஷன் இருக்கா. இந்த ஃபார்மேஷன் நீங்கள் பண்ணிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக செட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மேஷன் வந்து நீங்கள் வந்து மனதால் உணர ஆரம்பிக்கணும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க இந்த இடத்துல வந்து ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே ட்ரை பண்ண வந்து எல்லாருமே எனர்ஜி வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ யார் வந்து வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் வரேன் நல்லா கை தூக்க பக்கத்தில் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ முதல்ல பார்த்து அவன் தான் ட்ரை பண்ண போகிறான். அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா யூன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒருத்தர் வந்து உணருங்க அந்த ஃபார்மேஷன் மனசால உணருங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல அந்த எல்டரு நம்ம யூஎன் போயிட்டு அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் விண்டு பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருது. அது ஒரு கஜ்ஜிக்கிட்டு அந்த இடத்துல மறந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இந்த விண்டு பீஸ்ட் தான் வந்து நீங்கள் டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வந்து ஃபார்மேஷன் ஆரம்பி ஒட்டுனே அந்த ஃபார்மேஷன் ஒரே ஒரு அட்டாக் அது மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி அடிக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல போக்கெல்லாம் திருச்சிட்டு போகுது. அந்த விண்டு பீஸ்ட் வந்து போக ஆரம்பிக்குது. அந்த விண்டு பீஸ்ட்னு அது உடச்சிட்டு அடுத்தது அட்டாக் பண்ணுவார். ஸோ வந்து லார்ட் யூனியன் அந்த மாதிரி இவங்க எல்லாமே லோ லெவல் டிசிப்ளின் சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் வந்து யாரும் அட்டாக் பண்ணுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் உருவ பண்ணுறோம். அவனே பார்த்து அவன் கிட்ட அட்டாக் பண்ணுறது இல்லை என்னால் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பைத்து உளறிக்கிட்டு அந்த ஃபார்மேஷன் இருப்பான். ஒட்டுனே பார்த்து ஒரு அட்டாக் பண்ணுவார். நான் வந்து யூன் அதுக்கப்புறம் வந்து செத்துருவாங்க. ஒன்று அந்த எழுற காப்பாற்று போ ஒன்று யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எழுற என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 4 நாள் டே என்னடா பார்க்குற 4 நாள் சொல்லுவாங்க என்னடா பார்க்குற ஃபார்மேஷன் போடுறேன் இல்லை எனக்கு வரல அரைச்சி நவந்து போ அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் ஒட்டனே பார்த்து அந்த வந்து அவங்க பண்ணது ஞாபகம் ஃபார்மேஷன் உடனே கொய்யால வந்து அடிவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கியூட்டாக கத்தாரங்க உடனே ஒரு ஷீல்டு வந்து அடிக்க கேய் நான் செஞ்சுட்டேன் இது நல்லா வேற லெவலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கியூட்டாக ஒரு அவனை வந்து சரி ஓகே திரும்பவும் பண்ணுவோன்ட்டு திரும்பவும் அடி அந்த பீஸ்ட் திரும்ப பண்ணுவோம் திரும்ப ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் வளைச்சு பார்த்தீங்கன்னா அட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பீஸ்ட்டும் கதை இருக்கா பரவாயில்ல அந்த பொண்ணு திறமைன்னு சொல்லிட்டு இது ரொம்பவுமே நல்லா இருக்கு நான் திரும்ப பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே நல்லா இருக்கு. அந்த இடத்துல பீஸ்ட் கத்தாரம்பிக்கிற கான்சன்ட்ரேஷன் அந்த பீஸ்ட் பற்றி எனக்கு வந்து ஒருத்தர் வந்து கத்தி வச்சு ரெடியாக இருக்கு அந்த பீஸ்ட் கூடுறதுக்கு ஒரு கட்டத்தில் ஷீல்டு ஒட்டச்சு 4 நாள் அடிக்கிறோம். 4 நாள் உடனே ஓடி போய் ஒரே குத்து அந்த பீஸ்டோட வச்சு 4 நாள் தலையில பறந்து இருக்கா. 4 நாள் விட போகிறோம் அந்த பீஸ்ட் வந்து கொள்ள போயிடணும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல யூஎன் பார்த்தா அசால்ட்டாக அந்த இடத்துல பறந்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 4 நாள் பிடிச்சிட்டு ஒரு அட்டாக் அந்த பீஸ்ட் செத்துறோம். ஸோ யூஎனை கிட்ட பார்த்தீங்கன்னா 4 நாளுக்கு ஒரு மாதிரி வந்து பிடிச்சி போயிடுது இந்த மாதிரி மாஸ்டர் அப்படின்னு மாதிரி அவனுக்கு கொஞ்சம் இருக்காங்க. அந்த இடத்துல உடனே வந்து நம்ம யூஎன் வந்து உனக்கு ஏன் டிசிப்ளினாக இருக்க விருப்பம் அப்படின்னு கேட்டுருக்கு. நாளைக்கு என்ன சொல்கிறது இல்லை உடனே வந்து ஸ்டோன் சொல்கிறார் அவங்க யாரையுமே ஒரு டிசிப்ளின் எடுத்ததில்ல அவங்க நல்லா வைப்பிச்சுட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் என்ன வந்து உங்கள் டிசிப்ளின் அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு 4 நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிசிப்ளினாக அந்த இடத்துல மாஸ்டர் யூனிட் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து காலங்கள் பாருங்க யூனியோட ட்ரைனிங்கால் பார்த்தீங்கன்னா நம்ம 4 நாள் ஜானர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக பட ஆரம்பிங்க. அவரோட ப்ராக்டிஸும் பயங்கரமாக போயிடும். இந்த இடத்துல அப்படியே காலங்கள் போக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யானருக்கு தான் பண்ணிட்டுருக்கான். வந்து மாஸ்டர் கூட யூனியன் கூட வந்து அந்தளவுக்கு க்ளோஸும் போய் ஆகிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்காங்க அவங்க ரொம்ப க்யூட்டாக வளர்கிறாங்க. அவங்களும் நிறைய விஷயம் சொல்லி தராங்க. இதில் அப்படியே போயிட்டுருக்காங்க அவங்க ட்ரைனிங் இன்னும் இன்டென்ஸாக போகுது. இன்னும் நிறைய கலைகளை பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் கதையாக அனுப்பிடுறாங்க. யூனியன் மியூசிக் வாட்சிக்கிட்டு இருக்கா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்து விடாமல் இருக்காங்க. ஸோ இப்படியே பல காலங்களும் ஓடி போயிட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்து பெரிய பொண்ணை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல டிசிப்ளினாக பவர்ஃபுல்லாக ஆளுது மாதிரி இருக்காங்க. ஸோ 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டிசிந்தமான வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக. சரி ஓகே நீங்கள் ட்ரைனிங் எதாவது இருந்துச்சுன்னா தேங்க்யூ மேம் 4 நாள்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்தன் சொல்கிறேன் 4 நாள் நம்ம வந்து கொஞ்சம் வெளியே போகுமா உங்களுக்கு வந்து வர இஷ்டமா இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியே போய் சுற்றிட்டு வரோம்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு ரெஸ்டாரண்ட் போயிடுவா அவங்க என்ன பேசிட்டேன் அது ரொம்ப சந்தோஷம் தான். அந்த இடத்துல அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் லூ அவருக்கும் வந்து என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக அந்த இடத்துல லூவே வந்து வந்துடும். ஸோ 4 நாள் யானை இருந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
லூ வாடான்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து மாஸ்டர் வந்து ரெடி பண்ண பிள்ளை உங்களுக்கு கல்வியேஷன் நடக்கும்னா சரி ஓகே உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லூக்கு அப்போவே நம்ம யானர் மேலே வந்து ஒரு சின்ன க்ரஷ் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அவங்க உங்ககிட்ட திரும்ப பேசலாம் போயிரு அவள் எப்போயுமே கொஞ்சம். ஆனால் நான் ஏதோ வந்து கேள்விப்படாது எக்ஸ்ட்ரா ஃபேமிலிக்கு மேரேஜ் இருக்கும் அப்படின்னு ஒரு பொருளே இருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யானர் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக மாஸ்டர் லெவலுக்கு நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ஆகணும். ஸோ இந்த லைஃப் அண்ட் டெத் இந்த கேட்டை நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். அந்த கேட்டுக்கு போய் நிற்கிறான். இதை பாஸ் பண்ணால் வந்து இந்த மிஸ்டிக் லோட் ஷீட்டோட அடுத்த வாரிசு அவ்வளோ அதுக்கான தகுதி இந்த இடத்துல இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்காக நல்லா வந்துருப்பேன். ஸோ நான் என்ன ஆனாலும் வீடியோ பண்ணது அது ஃபார்மேஷன் ஆகட்டும் அந்த இடத்துல அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுது. அதில் வந்து ரெட் கலரில் எனர்ஜி அந்த ஃபார்மேஷன் வந்து இருக்குது அந்த இடத்துல. ஸோ நானும் இப்போவே பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அது ரொம்பவே ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த திடீர்னு எக்கச்சக்க எலக்ட்ரிக் ஷாக் நானாக அடிக்க ஒட்டம்பு தசை எல்லாம் வந்து கிழிஞ்சிட்டு போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பயங்கர யூனோட நல்லா நீ வந்து ஏன் அப்படி பண்ண யானர் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். யானர் ஒழுங்கு தான் நிறுத்துட்டு இந்த இடத்துல யூனோ பார்த்தா என்னதான் ஒரு அட்டாக் பண்ணி வந்து டெஸ்டாப் பண்ணுறோம்னா அது இருந்தாலுமே ஒன்றுமே அதிகம் இடத்துல. ஸோ யூனோ சரி ஓகே இதை வந்து ஃபுல்லாக டெஸ்டாப் பண்ணுறது வேறு வழியில் டிசிப்ளின் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றது உடனே வந்து யானை சொல்லுவாங்க மாஸ்டர் வேணாம் மாஸ்டர் சொல்லிட்டு நீ வாயை மூடு கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ணோம் மாஸ்டர் தயவு செஞ்சு பிடிச்சிக்கோ நான் உங்களை மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ஆகலாம் அதுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரையெல்லாம் பாஸ் பண்ணி தயவு செஞ்சு ரெண்டு அப்புங்க மாஸ்டர் வந்தா உயிரோட நான் வந்து வரேன் இந்த பாஸ் பண்ணிட்டு இல்லை நான் என் விதிங்கிய முடிறான் நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யானை பார்த்தா கத்திட்டு இருக்கேன். இவங்க என்ன பண்ணுறது தெரியல. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க நின்றுட்டுறேன். கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணுற பற்றினா வந்து நம்ம யானர் உடம்புல கொஞ்சமாக போய் யானர் வழியில் முடியாது கத்திக்கிட்டு இருக்கா வந்து கொட்டூர வழி அனுபவிச்சிருக்காது வெளிலேருந்து ஐயோன்னு பார்த்துருக்கேன். இல்லை இது ரொம்பவுமே அதிகமாக போய்கிட்டு இருக்கு. நான் என்ன பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு வச்சுட்டு அவளை கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெரிய பிளாஸ்ட்டு ஏடான்னு பார்த்துருக்கேன். திடீர்னு அமைதியாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல யானர் உடம்புல அவ்வளோ கேட்டிஸ் பண்ண அவ்வளோ பொறுமையாக மேலேருந்து விழுந்துருக்கேன். உடனே என்ன பிடிச்சிட்டு ஸோ உனக்கு என்ன சொன்னேன் எப்படியாவது ஹீட் பண்ணுவேன் யானை நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா யூனியன் பார்த்தீங்கன்னா யானை அங்கே தூக்கிட்டு போகலாம் உடம்பு தசையெல்லாம் கிழிஞ்சிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துகள்களும் விட ஆரம்பிக்க உடனே பார்த்தீங்கன்னா வந்து யானை பார்த்தீங்கன்னா திடீர்னு யானை மாதிரி பிளஸிங் நடக்குது. ஸோ இந்த இடம் அவ்வளோ வந்து பிளஸ் பண்ணுதா அப்போ உண்மையிலேயே வந்து இவன் வந்து பாஸ் பண்ணிட்டாலும் அப்படின்னு சரியான ஷக்கா அவளோட காயங்கள் எல்லாமே இருக்கா. ஸோ யானை நீ வந்து இதை பாஸ் பண்ணிட்ட அந்த லைஃப் அண்ட் டெத் கேட்டை பாஸ் பண்ணிட்ட நீ அடுத்த சக்ஸஸ் அந்த மிஸ்டிக் அடுத்த வாரிசை நீ தாண்டி சொல்லிருக்க. அந்த இடத்துல வந்து யானை கண்ணு முழுக்கு தர பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த எபிசோட் முடியறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துருப்போங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிட்டு போங்கப்பா. ஸோ நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நல்லா இன்டிமேட் பண்ணுவேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒப்பீனியன் தான் சொல்லிட்டு போங்க. கமெண்ட்லேயுமே வந்து சொல்லிட்டு போங்க ஏதாவது மாற்ற நல்லாயிருக்கும் அடுத்து இப்படி அப்டேட் பண்ணால். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் வந்து தாராளமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிட்டு என்னை மாற்றிப்பேன். எடிட்டிங்கில் என்னாலும் சொல்லி அடுத்த எழுப்போம். ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் 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 பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா.